ஹாய், ஹலோ, வணக்கம். நான் சோனியாவின் குரல்லேருந்து நான் உங்கள் சோனியா. பிக் பாஸ் பற்றி டக்கு 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 டக்குன்னு பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன்னா பிக் பாஸ் எபிசோடை விட ஒரு நாள் எபிசோடை விட நான் பேச ஆரம்பித்தேன்னா அவ்வளோ பேசலாம். அவ்வளோ கண்டென்ட் என்கிட்ட இருக்குது. கண்டென்ட்னா பேசுகிறதுக்கு எனக்கு இப்படி தர 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 கொட்டும் போல் அவ்வளோ வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 4-5 எபிசோடு பார்த்துட்டு பேசும்போது இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ. என்னால் அப்படி கட் ஷார்ட்டாக நிறுத்தவே முடியாது. இதை நானே ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இப்படியே எபிசோடாக விடலாம் போல். அவ்வளோ மண்டேல இருக்குது, வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இப்படி பேச பேச வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ எனக்கு ஞாபகம் எடுத்து ஒரு எபிசோடில் ஏன்னா ஒரு மினிட்டுக்குமே எனக்கு ஒரு ஆஸ் அன் ஆடியனாக பார்க்குறச்ச, ஆஸ் அன் வியூவராக எனக்கு ஒரு ஒரு செகண்ட் ஒரு மினிட் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தவங்களோட கேரக்டர்ஸ் எனக்கு தெரியறது, எனக்கு பிடிக்காதது, எனக்கு கோவம் வருது, எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது, இப்படின்னு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சே வச்சுருக்கேன். ஐ ஸ்டார்ட் வித் ஆக்சுவலி இந்த வாட்டி என்னென்னா இந்த நாமினேஷன்ஸ் எனக்கு அது சொல்லியே ஆகணும். ஐ ஸோ ஹாப்பி. ஜெஃப்ரி நம்ம நல்ல பிளேயர்னால, ஆனால் இந்த வாட்டி அவனுக்கு கொடுத்தது ஃபேவராக கொடுத்தாங்க, அப்படி கொடுத்தாங்க. மேட்ச் நான் தான் சொன்னேனே, பொதுவாக நாமினேஷன் சரி பெஸ்ட் பிளேயர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தான் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, இவங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு எந்த சீசன்லையும் இல்லாமல் இந்த வாட்டி அப்பட்டமாக தெரியுது. கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே என்னென்னா, ஒருத்தங்க அவங்க கேம் விளையாடணும். அங்கேயே ஆரம்பத்திலே அலைன்ஸ் போடுற விஷயத்த அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லினுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஜாக்லினோட அந்த ஒரு பயங்கரமான ஒரு எங்கே போனாலும் எல்லாரும் ஃப்ரெண்டு பிடிச்சி அவள் பார்த்து ஒரு டீம் வச்சுட்டு தன்னை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டீம் வச்சுருக்கா. கேமு டாஸ்க்குன்னு வரும்போது சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கா. எப்படியோ அவங்கள ஒரு வழி பண்ணி அமுச்சுடுவா. இப்படி தான் பண்ணிவிட்டு இப்போ ரயான் அனுப்புறதுக்கு தான் ரயான் போன வாட்டி நாமினேட் ஆனது, அதுக்கு முந்தின வாட்டி நாமினேட் எல்லாம் ஆனதும் இவளோட ஓவர் ஷேடோ, இவளோட இன்ஃப்ளூயன்ஸில் தான். இப்போ திருப்பியே சௌந்தர்யாவையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடா அவங்க. அதே மாதிரி இப்போ அவள் கரெக்டாக போயிட்டு முத்துக்குமரன், ஏன்னா முத்துக்குமரன் கேப்டன்சி டாஸ்க்கு விளையாடவே இல்லை. ஜாக்லினுக்காக விட்டு கொடுத்தாங்க. ஜாக்லின் அவ்வளோ தந்திரமாக ஒரு விஷயத்த பண்ணி அந்த கேப்டன்சி டாஸ்கில் அவங்க 3 பேரும் விளையாடணும். 3 பேரும் அவங்களுக்கு யாரை சப்போர்ட் பண்ணோ தோணுதோ அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டியது தானே. கேப்டனுக்குள்ளே எப்படி பேசிக்கலாம், உனக்கு என்ன பிடிச்சி வரியான்னு கேட்கலாம், அது பண்ணலாம். கேப்டன் நீ எனக்காக விட்டு கொடு, நீ எனக்காக விட்டு கொடு, நீ அவனை நான் நீ யாருந்தான் நான் விட்டு கொடுத்துரு, நீ யார்தான் விட்டு கொடுக்குற சொல்கிறத கடைசி வரைக்கும் அவள் விட்டு கொடுக்கல. அவள் தான் எல்லா டாஸ்க்லேயும் அவள் தான் வின் ஆகிறா. இவங்கள சைடு பிடிச்சி இவங்கள அமுக்கி அவங்கள ஒரு வழி பண்ணி அவங்கள இழுத்து அவங்கள செட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் அவங்கள டம்ப் பண்ணுறான். அழகாக டம்ப் பண்ணுறான். இப்படி ஒரு ஃபாக்ஸ் மென்டாலிட்டியில் யாருமே இருக்க முடியாது. ஸோ இப்போ அந்த டாஸ்கில் அவள் அழகாக முத்துக்குமரனை டம்ப் பண்ணி கடைசி வரைக்கும் போனான். அது ராணாவோட பிளானில் ஆட்டோமேட்டிக்காக விஷால் ஜெயிச்சாங்க. விஷால் ஒரு ஃபேர் வின் மாதிரி தானே. ஏன்னா விஷால் வரணும், விஷாலை பிடிச்சவங்க நிறைய பேர் இன்சைட் அண்ட் அவுட் சைடு இருக்கிறதுனால அது ஒரு ஃபேர் வின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ வில் கம் டு த லாஸ்ட் எபிசோட ஃப்ரைடே எபிசோட் மேட்ருக்கு வரத்துக்கு முன்னாடி முத்துக்குமரன் இந்த விஷயம் விட்டு கொடுக்கறது இல்லைன்னா தோத்ததுக்கப்புறம் நான் இதுதான் நினச்சேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி இதுதான், அவனும் விளையாடணும், அவனுக்கும் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி முத்துக்குமரன் தோத்தா உடனே மஞ்சரி பொத்துக்கிட்டு என்ன காரணம் என்ன ஏன் அப்படின்னு அந்த கிளாரிட்டி கிளியர் பண்ணுறது, அப்போ அவங்க 2 பேரோட நட்பு அவங்க 2 பேரும் பண்ணிக்கிறதும் தாங்க முடியல. எனக்கு இந்த டாஸ்க் ரொம்ப ஹார்ஷாகவும் ரொம்ப த்ரெட்னிங்காகவும் தோணுச்சு. ஏன்னா பிபி ஏறி 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 மண்டே ராணுவுக்கு அடிபட்டுச்சு, டியூஸ்டே வேற ஒன்று நடக்குது, தேர்ஸ்டே ஒன்று நடக்குது. ஸோ மொத்தத்தில் அப்படியே பிளட் ப்ரெஷர் போய் 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 வந்துச்சு. த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக இல்லை, ஒரு பயத்தோட யாருக்கு என்ன ஆகும் என்ன அடிப்படும் அப்படி தெரியலையேன்ற மாதிரி. ராணாவுக்கு பட்ட அடி உண்மையாக பொய்யா தெரியல. ஒன்றிருக்குன்னா அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னான், மாற்றி சொன்னான். பட்டு லெக்மெண்ட் டேர்னா மைட் ஆஃப் கான் த்ரூ. நம்ம நிறைய பேர் லெக்மெண்ட் டேர்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லானது. 1 மந்த் ஆகும் சரி ஆகிறதுக்கு. லெக்மெண்ட் டேர் ஆயிடுச்சுன்னா அது உடனே சரி ஆகாது. ஸோ இட் இஸ் அது அப்படித்தான். அதை எல்லாரும் சொன்னது, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டது, அது அவன்றனால அவன் ரொம்ப தீராத விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறதுனால அந்த மாதிரி
நான் என்ன கேட்குறேன், அலையன்ஸ் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பிக் பாஸ் சொன்னாங்களா? பிக் பாஸ் எனக்கு 2 டீம் அலையன்ஸ் பண்ண, பட் 2 பேரா இருக்கும்போது கூட 2 பேர் 4 பேர் சேர்ந்து, ஏன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, அவங்க 3 பேர் இருக்காங்க, ஸோ நம்ம வந்து இதுவா விளையாடலாம்னு சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருந்தது. பட் அது அலையன்ஸ் எதுக்கு போட்டாங்க, அலையன்ஸ் எப்படி போடலாம், அது எனக்கு தெரியல, அது எனக்கு புரியல. மேபி இவங்களோட ஒரிஜினல் அலையன்ஸ் போட்டதுக்கு பிக் பாஸ் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, கம்முன்னு இருக்கிறது வந்து இவங்களோட கேரக்டர் எவ்வளோதான் வெளில வருமோ வெளில வரட்டும். ஏன்னா ஜாக்லின், மஞ்சரி, முத்துக்குமரன் ஓகே ஓரளவுக்கு பார்த்தேன். இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியண்டாக இல்லவங்க, விளையாட தெரியாதவங்க, விளையாட அது மாதிரி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் தோத்தவங்க எல்லாருமே வந்து இது விளையாட ஐயோ இது வேணுமா, இது தேவையா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேற வழி இல்லை, நம்ம உள்ள இருக்கோம், நம்ம கொடுக்கலன்னா நம்ம வந்து விளையாடல, டாஸ்கா பார்க்கல அப்படி சொல்லிடுவாங்கன்னு நினச்சி அது விளையாடினவங்க, ட்ரை பண்ணவங்க தான் இந்த அருண்குமார், விஷால், அதுக்கப்புறம் சௌந்தர்யா, எல்லாரும் விளையாடினாங்க. பட் அவங்களால அதுக்கு மேலே வந்து அவங்களும் ஹர்ட் ஆயிக்க முடியல, இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு அது வரல, அதனால அவங்க இது போனாங்க. பட் இவங்க வந்து இந்த மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின், ரஞ்சித் சார் கூட இல்ல, இந்த ரயான், இவங்க எல்லாரும் வந்து டீம் அப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரெட் டீம்னு அவங்கள உடைச்சாங்க, இவங்க டீம் அப் பண்ணி அவங்கள உடைச்சாங்க. ரெண்டாவது வந்து டீம் அப் பண்ணி 2 பொண்ணுங்க, அது 2 பொண்ணுங்க, அதுங்க என்ன பண்ணி இவங்க வந்து ஸ்ட்ராங்கரா இருக்க டீமை ட்ரை பண்ணல, வீக்கரா. ஜெஃப்ரி 2 பொண்ணுங்க, ஜெஃப்ரி சின்ன பையன், ஒரு நூல் மாதிரி பையன், அப்படிதான் நம்ம அவன் நல்ல ஸ்ட்ராங் பிளேயர்னு எல்லாரும் சொன்னாலுமே அவன் ஒரு சின்ன பையன், ஒரே ஒரு பையன் மட்டும் தான், மற்ற 2மே பொண்ணு. சோ இந்த பொண்ணு இருக்கிற இந்த ஒரு டீமையே டார்கெட் பண்ணி இவங்க ஆளாளுக்கு பிடிச்சி அவங்கள தோக்கடிக்கல, அவங்கள வந்து அவங்கள வீக் தான் பண்ணாங்க, அவங்களே டார்கெட் பண்ணாங்க. இவங்க அலையன்ஸ் இவங்க எதுக்கு அலையன்ஸ் போட்டாங்க? முத்துக்குமரன் ஜாக்லினுக்காக பயங்கரமான அலையன்ஸ் எல்லாம் போட்டாரு. கடைசியில் என்ன பண்ணா ஜாக்லின்? அவ தான் வின் பண்ணா, அவ எதுவுமே பண்ணல. முத்துக்குமரன் வந்து அதை கிளாரிஃபை பண்ணதுக்காக வந்து நான் சொல்றேன், எதுக்கு நீங்க அலையன்ஸ் போட்டீங்க? உங்களோட கேம் நீங்க ஜாக்லின் ஆப்போசிட் பண்ணிருக்கலாமே, இவங்களும் ஏதாவது பண்ணிருக்கலாம். இவங்க 2 பேருக்குள்ள விளையாடி அவங்களையும் ஒரு செகண்ட் பிளேஸ்க்கு வர வச்சிருக்கலாமே, அந்த மாதிரி விடலையே இவங்க. அதுக்கப்புறம் திருப்பி லாஸ்ட்ல மஞ்சரி வந்து சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ஆடுனீங்க, அப்படி ஆடவே இல்லை. அன்ஷிகாவும் பவித்ராவெல்லாம் அந்த மாதிரி ஆடவே இல்லை, அவங்க யாரும் டீம் அப் ஆகல. முதல்ல அவங்க விஷால் டீம் இருந்தது, அவங்க வெளியில போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்க டீம் தான் இருந்தது. இவங்க யாரோட அலைன்ஸ் போடுறது, யாரோட ஆடுறது? ஃபர்ஸ்ட்ல இருந்தே அலைன்ஸ் போட்டு ஆடினது மஞ்சரி, முத்துக்குமரன், ஜாக்லின் தான் அலைன்ஸ் போட்டு ஆடினாங்க. அவங்க டார்கெட் பண்ணி இவங்கன்னு அவங்க போய் பிளான் பண்ணிட்டு வராங்க, டார்கெட் பண்றாங்க. அதனால இதுல மூளைன்னு அவ சொல்லிட்டே இருக்கால, நம்ம மூளை யூஸ் பண்ண மூளை, ஆனா நிஜமாவே மூளை யூஸ் பண்றவ. அன்ஷிகாவோட கழுத்துல இருக்கு ஜாக்லின் காலு, அது வந்து அவ சொல்றதுக்கு முன்னாடி எடுக்கல, விஷால் வரும்போது தான் அவ எடுத்தா, அது வரைக்கும் அவ எடுக்கல. அந்த ஆட்டம் எல்லாம் தப்பு கிடையாது. இவங்க கைய பிடிச்சாங்க, காலை பிடிச்சாங்கன்னு அதுக்கு ஒரு பெருசா போடுறாங்க. எல்லாருமே எல்லாம் அடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஆட ரெடி ஆயிருந்தா எல்லாருமே ஆடுறாங்க. ஆல்ரெடி 4 பொம்மை இருக்கு உங்ககிட்ட, எதுக்கு அந்த பவித்ராவை போட்டு அந்த பாடுபடுத்தாங்க? 4 பொம்மை, இவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற ஓப்பனன்ட் டீம் முத்துக்குமரன் டீம்ல ஒரு பொம்மை கூட கிடையாது, இவங்க கிட்ட 4 பொம்மை இருக்கு. 5ஆவதா ஒரு பொம்மைக்காக, அதோட பாதிக்காக நம்ம கிட்ட 4 பொம்மை இருக்கு, எப்படி இருந்தாலும் நம்ம தான் வின்னர்னு விடாம, ஐ டோன்ட் நோ, கடைசி பஸ்ஸர் அடிக்கிற வரைக்கும் நம்மளோட கேமை காட்டணுன்றதுக்காக ஒருத்தங்களை நம்ம ஜெயிச்சா போதும், நம்ம வாழ்ந்தா போதும், மற்றவன் எப்படி நாசமா போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூட் அங்க வந்து இருந்தது. மஞ்சரி எல்லாம் வந்து இந்த தோல்வியை ஏத்துக்க முடியாம அந்த ஒரு பதக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து டூ மச்சா இருந்தது. அதுக்கு அவங்க உடனே மற்றவங்களை அக்யூஸ் பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அன்ரியலா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே எனக்கு தோணுது, நான் ஆஸ் அன் ஆடியனா எனக்கு சிலர்கிட்ட இப்படிதான் தோணுது. பிகினிங்ல இருந்தே சிலரை பிடிச்சது, இப்பவும் அப்படிதான் இருக்காங்க, ரொம்ப ரியலா இருக்காங்க. இப்ப அடுத்தது ரயான், அவன் இதை இந்த பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 3 V, அதாவது வன்மம், வக்ரம், வயலன்ஸ், இந்த 3 பயங்கர ஹையில் இருக்கிறவங்க தான் டாப் பிளேயர்ஸாக வந்தாங்க, வின் பண்ணாங்க. கொஞ்சம் அதெல்லாம் கம்மியாக மனதளவுலையும் உடம்பு அளவுலையும் கம்மியாக யோசிக்கிறவங்க ஆரம்பத்துலேருந்தே தோத்துட்டாங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு